உலகத்தின் முதல் தத்துவ ஞானியான சாக்ரட்டிஸ் அவர்கள் கூறிய சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். எதுவுமே செய்யாமல் இருப்பவன் மட்டும் சோம்பேறி அல்ல, தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருப்பவனும் சோம்பேறிதான். பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைக்கணம் கூடாது. பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம், ஆனால் தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது. பிறர் குறையை காண்பவன் அரை மனிதன், தன் குறையை காண்பவனே முழு மனிதன். இயற்கை நமக்கு 2 காதுகள், 2 கண்கள், ஆனால் ஒரு நாக்கை மட்டுமே கொடுத்துள்ளது. நாம் பேசுவதை விட அதிகமாக கேட்கவும் பார்க்கவும் வேண்டும். தன்னை வெல்ல முடிந்தவன்தான் மிகப்பெரிய வீரன். உண்பதற்காக வாழாதே, உயிர் வாழ்வதற்காக மட்டும் உண். உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் அமையும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை அமையும். சோம்பலுடனும் சோர்வுடனும் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாளேனும் பெருமுயற்சியோடு வாழ்ந்திருத்தல் மேலானது. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருங்கள். வாழ்வில் சிறந்த நிலையை அடைய விரும்பினால் உங்களிடம் கொள்கை லட்சியம் இருந்தாக வேண்டும். கொள்கை இல்லாதவர் தாமும் நன்மையடைவதில்லை, இந்த சமூகத்துக்கும் நன்மை செய்வதில்லை. வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்த இடத்திலேயே நீங்கள் வீழ்ந்தே கிடக்கும்போதுதான் தோல்வி வரும். உங்களுக்கு காற்று தேவைப்படும் அளவுக்கு வெற்றி தேவைப்படும் போது நீங்கள் அதை அடைவீர்கள். வெற்றிக்கு வேற எந்த ரகசியமும் இல்லை. அழகுக்கு ஆயுள் மிகவும் குறைவு. உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும். நீங்கள் நேசிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் முதலில் நீங்கள் மற்றவர்களை நேசிக்கத் தொடங்குங்கள். மனநிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. நாம் எதை இழந்துவிட்டாலும் இழக்காவிட்டாலும் கௌரவத்தை மட்டும் இழக்கக்கூடாது, இழக்க இடம் தரக்கூடாது. உங்களை விட உயர்ந்தவர்களிடமும் உங்களுக்கு சமமானவர்களிடமும் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அதைவிட முக்கியம், உங்களை விட கீழான நிலையில் இருப்பவர்களிடம் காட்டும் நேர்மைதான். உனது அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அது உன்னை அழித்துவிடும். நல்லொழுக்கம், சிந்தனை தெளிவு, தன்னடக்கம், கருணை, பணிவு, கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் புலனடக்கம் இவையே உண்மையான ஞானத்துக்குரிய பண்புகள். வாழ்க்கையில் வெற்றியடைய இந்த பண்புகள் துணை புரியும். அஞ்சக்கூடியது மரணத்திற்கு இல்லை, தர்மத்திற்கு எதிரானவற்றை செய்யவே அஞ்ச வேண்டும். அதர்மம் எப்போதும் ஆபத்தானது. நட்பை பெறுவதில் நிதானமாக இரு. நட்பை பெற்றவுடன் உறுதியுடன் நீடித்து நட்பை காப்பாற்று. ஒரு நல்ல மற்றும் உண்மையுள்ள நண்பரை விட மதிப்புமிக்க சொத்து எதுவும் இல்லை. அன்புடன் கேட்க வேண்டும், புத்திசாலித்தனமாக பதில் சொல்ல வேண்டும், நிதானமாக யோசிக்க வேண்டும், பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்க வேண்டும். திருமணம் செய்து கொள்ளுங்கள். நல்ல வாழ்க்கை துணை கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இல்லையென்றால் தத்துவ ஞானி ஆகிவிடுவீர்கள். நான் இளைஞனாக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன். கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் தெரியும் என உணர்ந்தேன். முதிர்ச்சி அடைந்த போதுதான் தெரிந்தது எனக்கு எதுவும் தெரியாது என்று.
சிந்திப்பதும் தனது சிந்தனையில் தோன்றியதை சொல்வதும் தனிமனிதனின் பிறப்புரிமை. அதனை தடுக்கவோ தட்டி கேட்கவோ எவருக்கும் உரிமையில்லை. மனிதன் தடையின்றி சிந்திக்கிற நாட்டில்தான் உண்மையான மக்களாட்சி மலரும். தமக்கு தீங்கிழைத்தவன் தன்வசம் சிக்கிய போதிலும் அவனை மன்னிப்பவனே இறைவனுக்கு நெருக்கமாகிறான்.